தூத்துக்குடியில் பெண் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக அவரது கணவர் உட்பட இருவரை போலீசார் பிடித்து விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள முத்தலாபுரத்தை சேர்ந்த தம்பதி பாலமுருகன், சந்தன மாரியம்மாள். இந்த நிலையில் சிங்கப்பூரில் பணியாற்றி வந்த பாலமுருகன் தான் சம்பாதித்த பணத்தை தனது மனைவிக்கு அனுப்பியுள்ளார். அந்த பணத்தில் தூத்துக்குடி கிருபை நகரில் சந்தன மாரியம்மாள் பெயரில் புதிதாக வீடு கட்டி வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வெளிநாட்டு வேலையை விட்டு கடந்த ஓராண்டுக்கு முன்னர் சொந்த ஊர் திரும்பிய பாலமுருகனுக்கு சந்தன மாரியம்மாள் சமூக வலைதளங்களில் பல்வேறு ஆண் நண்பருடன் பேசி வந்தது தெரியவந்தது. இதன் காரணமாக தம்பதி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த 6 மாதங்களாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு கிருபை நகரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சந்தன மாரியம்மாளை அங்கு வந்த பாலமுருகன் மற்றும் காளிமுத்து ஆகியோர் வழிமறித்து அரிவாளால் வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இருவரும் தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தென்பாகம் போலீசார் சந்தன மாரியம்மாள் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காவல் நிலையத்தில் சரணடைந்த பாலமுருகன், காளிமுத்து ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.